இலங்கையின் விமான நிலையத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான தகவல் தான் இந்த கடந்த அக்டோபர் 15ஆம் திகதியில் இருந்து நடைமுறைக்கு வருகின்ற மிக முக்கியமான ஒரு தகவல் தற்போது சொல்லப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2025ஆம் திகதியிலிருந்து இலங்கைக்குள்ள விசிட் பண்ணுகின்ற டூரிஸ்ட் ட்ராவலர்ஸ் இந்த இலங்கைக்குள்ளே ட்ராவல் பண்ண வெளிநாடுகள்லேருந்து இலங்கைக்குள்ளே வருகின்ற அது டூரிஸ்ட் பர்பஸில் இருந்தாலும் சரிதான், அல்லது வந்து நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் வந்து இந்த ETA என்ற ஃபார்மை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணி கொள்ளணும். எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பயண அனுமதி சீட்டை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லியும் அதற்கான வெப்சைட்டாக www.eta.gov.lk என்ற வெப்சைட் சொல்லப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்குள்ளே விசிட் பண்ணுகின்ற நீங்கள் டூரிஸ்டாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பர்பஸ்லையாக இருக்கலாம், விசிட் பண்ணுகின்ற நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமான இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியிருக்கணும். இதற்கான அனுமதியை பெற்று தான் இலங்கைக்குள்ளே பிரவேசிக்கணும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. இருப்பினும் இலங்கையினுடைய அதாவது இலங்கைக்குள்ளே பிரவேசிக்கின்ற சைனா, இந்தியா, ரஷ்யா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கான எந்த ஒரு கட்டணமும் அறவிடப்படாது என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய நாடுகளுக்கு இதற்கான அந்த நாடுகள் உடைய அமைவிடத்துக்கு அடிப்படையில் நாடுகளின் அடிப்படையில் இதற்கான அடிப்படை கட்டணங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று சொல்லியும் மிக முக்கியமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த அறிவித்தல் ஒரு பகுதியாக இருக்கின்ற போது இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு விமானங்கள் மூலம் பயணம் செய்கின்ற பயணிகளுக்கு என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னுக்கு இலங்கை பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்குது. அது மிக மிக முக்கியமான விடயம். இதுவரை காலமும் இலங்கையில் இருந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்கின்ற போது இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்குள்ள உங்களோட பயணங்களுக்கான பிளான் பண்ணிக்க நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வருகை தர வேண்டிய நேர எல்லை வந்து ஆக குறைந்தது உங்களுடைய ஃப்ளைட் ட்ராவல் டைமில் இருந்து நீங்கள் 3 மணித்தியாலங்கள் முன்னதாக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அதாவது 3 மணித்தியாலத்துக்கு முதல்ல நீங்கள் அங்கே வந்துடணும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி 3 மணித்தியாலம் என்ற கட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கின்ற போது உங்களோட பயண டிக்கெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நேரம் விமானம் புறப்படுகின்ற நேரத்திற்கு 4 மணித்தியாலங்களுக்கு முன்னதாவது நீங்கள் விமான நிலையத்துக்குள்ளே வருகை தரணும் என்று சொல்லப்படுது. ஏன்னா விமான நிலையத்தில் வந்து இந்த ட்ராவல் கட்டுப்பாடுகள் பரிசோதனைகள் கொஞ்சம் அதிகமாகவே மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் அதற்கான அதிகமாக மேற்கொள்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் சட்டவிரோதமான பயணிகள் பாதாள குழுக்களுடைய நாட்டிலிருந்து வெளியே செல்கின்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் என்ற அடிப்படையிலையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலையும் இந்த திட்டமானது தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கின்ற விமானங்கள் இலங்கையுடைய பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் மூலம் பயணம் செய்கின்ற நபர்கள் குறைந்தது 4 மணித்தியாலங்களுக்கு முன்னதாவது நீங்கள் விமான நிலையங்களுக்குள்ள வருகை தந்திருக்கணும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. இது மிக முக்கியமான ஒரு தகவலாக இன்றைய காலப்பகுதியில் பேசப்படுகிறது. ஆக இவ்வாறான புதிய பல்வேறுபட்ட பயனுள்ள தகவல் தெரிஞ்சு கொள்வது சசிஸ் விளக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.